வணக்கம் ஆதித்யா தொலைக்காட்சி நேயர்களே, நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியில் தினந்தோறும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாளை ஆங்கில மாதம் அக்டோபர் 31, ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி, வளர்ப்புறை சதுர்த்தி, கேட்டை நட்சத்திரம், சோபனம் நாமயோகம், வணிஜை கரணம் ஆகிய சுபதினத்தில் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம். நாளை அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நாளை உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வாகன பிராப்தம், வாகன யோகம் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியத்தில் நாளை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டி வரும். அப்பாவினுடைய அம்மா போன்றவர்களுடன் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டி வரும். ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சகோதரர்களால் நாளை நன்மைகள் உண்டாகக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நாளை வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை அயலாருடன் பிரச்சனை உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாளாக நாளை இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற பேச்சை தவிர்க்க வேண்டும். தேவையில்லாத ஒரு பிரச்சனையை நாளைக்கு பேசக்கூடாது. பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் நாளை உங்களுக்கு அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனதில் நிம்மதியற்ற ஒரு நிலை, ஒரு கவலை உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நாளை ஆயில்யம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை வரும். மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நாளை செலவுகள் அதிகரிக்கும், செலவினங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வெளியூர் தொழில் தொடர்புகள் நன்மையை தரக்கூடிய நாளாக நாளை அமையும். உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மூத்த சகோதர சகோதரிகளுடன் சண்டை சச்சரவுகள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் லாபம் உண்டாகும், தொழிலில் லாபம் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் கவனம் நாளை தேவை. நாளை கவனக்குறைவு காரணமாக ஏதேனும் ஒரு ப்ராப்ளம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா செயல்களும் நாளை உங்களுக்கு வெற்றி உண்டாகும். எல்லா செயல்களிலும் நாளை உங்களுக்கு மகிழ்ச்சியும் வெற்றியும் உற்சாக நிறைந்த நாளாக நாளை இருக்கும். விசாகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சிகளில் நாளை ஒரு தடை ஏற்பட்டு தடைக்கு பின்னர் அந்த முயற்சிகள் வெற்றியை பெறக்கூடிய நாளாக இருக்கும். அனுச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நாளை செல்வ சேர்க்கை, நாளை அனுச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நாளை செல்வ சேர்க்கை அதிகரிக்கக்கூடிய நாளாக நாளை அமையும். நாளை நீங்கள் உங்களுக்கு லாபம் இரட்டிப்பாகும். எனவே நாளை உங்களுக்கு வியாபார ஸ்தலங்களில், தொழில் கடைகளில் அதிகமாக நேரம் நாளைக்கு செலவிடுங்க. அதே போல் ஆஃபீஸில் இருக்கவங்க கூட நாளைக்கு கூடுதலாக 1 மணி நேரம் வேலை செஞ்சிங்கன்னா ஒரு 2 நாள் செய்கிற வேலையை நாளை நீங்கள் 2 மணி நேரம் கூடுதலாக செஞ்சு முடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நாளை ஒரு புத்தியில் ஒரு சலனம், ஒரு மன சஞ்சலம் போன்றவை ஏற்படும். மூலம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் முதலீடுகள் அதிகரிக்கும். தொழிலில் லாபம் முதலீடுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. பூராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் தொடர்பான பிரயாணங்கள் நாளை முழுமையான வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும். உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனதில் சங்கடம் உண்டாகும். மனதில் ஒரு வகையான தர்ம சங்கட நிலை யாருமுடனாவது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் காரியங்களில் நாளை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். காரியங்களில் கவனமாக இருக்கும் பட்சத்தில் காரியங்கள் சிறப்பான முறையில் கைகூடும். சதய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் மேன்மை நிலை உண்டாகும். தொழிலில் மேன்மை நிலை உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உயரதிகாரிகளுடன் சண்டை சச்சரவை தவிர்க்க வேண்டும். நாளை அவங்க ஏதாவது கோச்சிட்டா கூட நீங்கள் சரிங்க சார், ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பண்ணித்தரேன் சார், நீங்கள் கரெக்டாக தான் பண்ணிப்பீங்க, இதில் தப்புன்னு அவங்க சொல்லுவாங்க. இல்லையே நான் பண்ணது சரிதான் அப்படின்னு நீங்கள் நிரூபிக்கக்கூடாது. சரி சார், நான் போகிறேன், ஓகே, நான் நாளைக்கு சரி பண்ணித்தரேன், இனிமேல் நான் கரெக்டாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பணிஞ்சு போனீங்கன்னா அது சரியாக போயிடும். நீங்கள் அவங்க பேச நீங்கள் பேச பேச்சு தொடர்ந்து அது பிரச்சனையாக போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்திலிருந்து பணவரவு நாளை உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனதில் உண்டாகும் சஞ்சலத்தை நாளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். மனதில் ஒரு வகையான சஞ்சலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நாளை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலாபலன்களை பார்த்தோம். நாளையினுடைய சிறப்பு பார்ப்போம். நாளைய தினமானது சதுர்த்தி தினம். நாளைய சதுர்த்தி தினம் மாத சதுர்த்தி. நாளை காலை 12 மணிலேருந்து 2 மணிக்குள்ள சதுர்த்தி உள்ள மாத சதுர்த்தியாகும். வீட்டில் யாராவது கணபதி ஹோமம் பண்ணணும், ரொம்ப நாள் வீட்டில் பூஜை 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா கணபதி பூஜை பண்ணுவதற்கு நல்ல நாள். அதே போல் விநாயகர் கோயிலுக்கு நாளை சென்று தேங்காய் பழத்துடன் அர்ச்சனை செய்ய உகந்த நாளாகும். நாளை இதை செய்வதன் மூலமாக சகல விதமான காரிய தடைகள் விலகும். நாளை சந்திரனை நேரில் பார்ப்பது கூடாது. இதை நீங்கள் சொல்லாமல் இருந்தால் கூட நாங்கள் பார்த்துருக்க மாட்டோம் சார், நீங்கள் ஏன் சார் சொன்னீங்க அப்படின்னு கேட்கலாம். சொல்ல வேண்டியது எங்கள் கடமை. நாளை சந்திரனை பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தால் நாளை சங்கடங்கள் உற்பத்தியாகும். அப்படி ஒரு வேளை பார்த்துட்டீங்க அப்படின்னா, தெரியாமல் பார்த்துட்டிங்கன்னா உடனே விநாயகரை தரிசித்தால் அந்த சங்கடங்கள் விலகும். மேலும் நாளை
நாக சதுர்த்தி. நாளை விநாயகரை வழிபட்டு விநாயகருக்கு பாலபிஷேகம் செய்ய நாகதோஷம் விலகும். நாகதோஷம் என்பது ராகு கேதுக்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள். ராகு என்பது ஒரு உடலை பின்னப்படுத்த, உடலை கஷ்டப்படுத்தக்கூடிய, தொழிலை முடக்க வல்லது. கேது என்பது பிரிக்க வல்லது, இருவரை மனரீதியாக தொந்தரவு செய்யக்கூடியது, மன விரக்தியை ஏற்படுத்தக்கூடியது, சந்தோஷத்தை கெடுப்பது கேதுவின் செயலாகும். ஸோ ராகு பணம், பொருள், உடல் சுகம், காமம் இது போன்ற வகையிலே கை வைக்கும். கேது அறிவு, தேடல், ஒரு குடும்ப ஒற்றுமை இது போன்ற வகையில் கெடுக்கும். ஒரு பையன் சண்டை போட்டு ஏதாவது ஒரு சில்மிசம் பண்ணி வீட்டை விட்டு வெளில போகிறான்னா இந்த ராகு கேது தோஷம் இல்லாமல் அவன் போக மாட்டான். ஸோ இதிலேருந்து தப்பிக்க நாளை விநாயகரை தரிசனம் பண்ணுவது நல்லது. ஸோ நாளைக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, நாளைய நட்சத்திரமானது கேட்டை நட்சத்திரம். நாளை செய்யக்கூடிய விஷயங்கள் பார்க்கும் பொழுது, ஆடு வாங்க, மாடு வாங்க, மந்திரம் ஜெபிக்க, ஒரு புதிய மந்திரங்களை சித்தி செய்ய, கடன் தீர்க்க, வாஸ்து குறைபாடுகளை சரி செய்ய, வாஸ்து சாந்தி பரிகாரம் செய்ய, போர் போட, கிணறு வெட்ட, அதே போல் உத்தியோகர்கள் குளிக்க, இது போன்ற விஷயங்கள் நாளை நல்லது. அதே போல் நாளை பார்த்திங்கன்னா சதுர்த்தி தினம்ன்றதுனால நாளை சதுர்த்தியில் வரக்கூடிய நாளை உங்களுக்கு உங்கள் மேலே யாராவது தொழிலில் நீண்ட காலமாக ஒரு குரோதமாக உங்களுக்கு எதிராக வேலை செஞ்சாங்கன்னா அவர்களுக்கு நீங்கள் நாளைக்கு எதிராக வழக்கு தொடுத்தீங்கன்னா அந்த வழக்கில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அதே போல் ஆயுதங்கள் செய்ய, ஆயுதங்கள்லாம் அந்த காலத்தில் ஆயுதம் செய்வாங்க. இந்த காலத்தில் கம்ப்யூட்டர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க 2 கம்ப்யூட்டர் ஆர்டர் போட, ஸ்டூடியோ நடத்துகிறவங்க 2 கேமரா வாங்க, இது போன்ற ஆயுதங்கள் உங்களுடைய தொழிலுக்கு தேவையான ஆயுதங்களை வாங்கக்கூடிய நல்ல நாள் நாளை. அதே போல் மங்களகரமான நாள். நாளைக்கு ஏதாவது ஒரு புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது அல்லது இது போன்ற சமூக வலைத்தளம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அது அபிர்விதமான வளர்ச்சி இருக்கும். ஸோ எதிரிகள் தொல்லை நாளை நிவர்த்தி அடையும். நாளைக்கு எதிரிகளிடம் போய் நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க உங்கள் பிடிக்கு வருவாங்க. நாளை 27 நட்சத்திரங்கள் உண்டான பலன்களை பார்த்தோம். அதே போல் நாளைய தினத்தின் சிறப்பு பார்த்தோம். நாளை செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றி பார்த்தோம். அதே போல் நாளை கடன் தீர்க்க நல்ல நாள். கடன்களில் பாதிய தொகையை நாளை கட்டும் பொழுது அந்த கடனோட அளவு வெகு விரைவில் குறைந்து கடன் எல்லாம் 0 ஆகக்கூடிய நல்ல நாள். நாளை கடனை நீங்கள் கட்டலாம். ஸோ நாளை மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை, நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியில் இதே நேரம் இதே அலைவரிசையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஹாசன். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.